இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை அருளின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதத்தின் முதல் நாள். நற்செய்தி வாசகம் மத்தேயு 8ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 23 முதல் 27 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 செயல்களை வெளிப்படுத்துகின்றார். முதலாவது, தன்னோடு இருந்த சீடர்கள் ஆண்டவரை காப்பாற்றும் சாகப்போகிறோம் என்ற குரலுக்கு பதில் கொடுக்கின்றார். இரண்டாவது, தான் படைத்த இயற்கையின் சீற்றத்தை கடிந்து கொள்கின்றார். மூன்றாவது, தனக்குள் அமைதியை ஏற்படுத்தி மக்களை வியப்பில் ஆழ்த்துகின்றார். காற்றால் ஏற்பட்ட அதிர்வின் சீடர்களை பதற வைக்கிறது, கடலை கொந்தளிக்க வைக்கிறது, அலைகளை ஆனந்தமாக்குகிறது. ஆனால் இயேசுவிற்கு தாலாட்டு பாடி ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கின்றது. ஆழ்ந்த உறக்கம்தான் மனதை கட்டுப்படுத்தி சூழலை அமைதியாக்குகிறது. சீடர்கள் இயேசுவுடன் எல்லா இடங்களிலும் பயணித்தார்கள். ஆனாலும் இயேசுவின் உண்மையான அடையாளத்தை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவுடன் அவர்கள் செல்லும் படகு பயணம் அவர்களை விழித்தெழச் செய்கின்றது. நம்முடைய வாழ்விலும் இது போன்ற நிலைகள் மாறி மாறி வரும்போது தடுமாறுகின்றோம், மனமுடைந்து போகின்றோம், இறை அருளை பெற ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றோம். தமக்கும் பிரச்சனைகள் புயல் வடிவில் வரும்போது நாம் நம் கட்டுப்பாட்டை இழக்காமல் இறைவன் மீது நமக்குள் இருக்கும் நம்பிக்கையில் தளராமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். உலகம் என்ற கடலில், வாழ்க்கை என்னும் படகில் பயணிக்கின்ற நமக்கு இறை இயேசு நம் உடன் பயணத்தில் அமைதியுடனும் அல்லது உறங்கிக் கொண்டே இருந்தாலும் புயல் போன்ற சூழலில் நம்மை புறக்கணிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையை நங்கூரமாக்கிக் கொள்வோம். படகு பயணத்தில் பரமனோடு இணைந்து விழிப்போடு வாழ்வோம்.